ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 15 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 14 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 141st கொஷின். பெனைன்கள் ஐரோப்பியா, அப்லான்சியஸ் அமெரிக்கா மற்றும் ஆரவல்லி இந்தியா. ஓகே, இந்த 3 மவுண்டெயின் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆகியவை எந்த வகை மலைகளுக்கு எடுத்துக்காட்டு? ஸோ இந்த 3 மவுண்டெயினும் எந்த டைப் ஆஃப் மவுண்டெயின்? அதான் நம்மளோட கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழைய மலைகள், அதாவது ஓல்டு மவுண்டெயின். ஸோ கொடுத்துருக்க 3 மவுண்டெயினும் ஓல்டு மவுண்டெயினுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் ஆப்ஷன் பி பாருங்கள், யங் மவுண்டெயின், அதாவது இளம் மலைகள். ஓகே, இந்த இளம் மலைகளுக்கு எக்ஸாம்பிள் எதுலானா இந்தியாவில் உள்ள ஹிமாலயாஸ் மவுண்டெயின், சவுத் அமெரிக்காவில் உள்ள ஆண்டஸ் மவுண்டெயின், ஆஃப்ரிக்காவில் உள்ள அட்லாஸ் மவுண்டெயின். இந்த 3 மலைகளும் யங் மவுண்டெயினுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் நம் உலகத்திலேயே மிக லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் ஆஃப் மவுண்டெயின் எதுனா ஆண்டஸ் மவுண்டெயின் ரேஞ்ச். ஓகே, அது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில். ஸோ இந்த லாங்கஸ்ட் மவுண்டெயின் செயின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆண்டஸ் மவுண்டெயின் அது எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னா 7250 கிலோமீட்டர். ஓகேவா, 7250 கிலோமீட்டர். நூற்றி 42வது கேள்வி. ஓகே, என்ன கேள்வினா, பின்வருவவற்றில் எதன் பற்றாக்குறை அல்லது பயிர் தோல்வி இந்தியாவில் கடுமையான சமையல் எண்ணெய் நெருக்கடியை ஏற்படுத்தும்? ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஆயில் சீடில் எந்த ஆயில் சீடோட க்ராப் உருவாகிறதுல ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா தட்டுப்பாடு ஏற்பட்டால் சீரியஸான எடிபிள் ஆயில் கிரைசிஸ் இந்தியாவில் நடக்கும்? அது எந்த ஆயில் சீடுனா ஆப்ஷன் பி, கிரவுண்ட்நட், அதாவது நிலக்கடலை. அண்ட் இந்த ஆயில் சீட் உற்பத்தியில், அதாவது இந்த ஆயில் சீட்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க, அது உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள் உற்பத்தி பண்ணுவாங்க. அதில் இந்தியாவோட இடம் எத்தனாவதுன்னா 4வது இடம். ஓகே, இந்தியாவோட இடம் எத்தனாவதுன்னா 4வது. ஓகே, இந்தியா 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட் இன் த வேர்ல்ட். அண்ட் அடுத்தது இந்த ஆயில் சீடோட ராஜா, அதாவது கிங் ஆஃப் ஆயில் சீட் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா கிரவுண்ட்நட்டை தான் சொல்லுவாங்க. ஓகே, கிங் ஆஃப் ஆயில் சீட் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா கிரவுண்ட்நட், அதாவது நிலக்கடலை. அதை தான் ஆயில் சீடோட ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் ஆயில் சீடு க்ராப் இன் இந்தியா, அதாவது பழமையான ஆயில் சீட் எதுனா செசாம். ஓகே, செசாம் தான் இந்தியாவில் மிக பழமையான ஆயில் சீட். ஓகே, அண்ட் இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்குது. ஓகேவா, அதில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட் இருக்குன்னா ராஜஸ்தான். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார்? ராஜஸ்தான். அண்ட் 2வது இடம் யாருக்கு இருக்குன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, உலகத்திலேயே இந்தியாவுக்கு 4வது இடம் ஆயில் சீட் ப்ரொடக்ஷனில். அண்ட் இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு இடம் யாருக்குன்னா ராஜஸ்தானுக்கு, 2வது இடம் யாருன்னா மத்திய பிரதேஷ்க்கு. அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை ஆயில் சீட் இருக்குது தெரியுமா, இதை இந்தியாவில் யார் அதிகமாக, அதாவது எந்த மாநிலம் அதிகமாக உற்பத்தி பண்ணுதுன்னா குஜராத். அதாவது குஜராத் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட்நட். அதுக்கப்புறம் சோயா பீன் அப்படி இருக்கும்ல, அந்த சோயா பீனை யார் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா எந்த மாநிலம், அதாவது எந்த மாநிலம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோயாபீன் இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த கொஷின்லேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறது என்னதுன்னா கிரவுண்ட்நட். ஓகே, நிலக்கடலை
தயாரிப்பில் பற்றாக்குறை வந்துச்சுன்னா நம்மளோட சமையல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுல நெருக்கடி வரும். ஓகேவா, இதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. அண்ட் இந்தியா வந்து 4வது பெரிய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட். ஓகே, உலகத்துலேயே 4வது இடம் இருக்குது ஆயில் சீட் ப்ரொடக்ஷனில் இந்தியாவுக்கு. அண்ட் இந்தியாவிலேயே ஆயில் சீட் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற மாநிலம் எதுனா ராஜஸ்தான், 2வது இடம் இருக்கிற மாநிலம் எதுனா மத்திய பிரதேஷ். அண்ட் அதுக்கப்புறம் கிங் ஆஃப் ஆயில் சீட், அதாவது இந்த ஆயில் சீடுக்கே ராஜா அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா நிலக்கடலை, கிரவுண்ட்நட். ஓகே, அண்ட் இந்தியாவிலே எந்த மாநிலம் வந்து நிலக்கடலையை அதிகம் உற்பத்தி பண்ணுதுன்னா குஜராத். அண்ட் சோயாபீன் அதிகம் உற்பத்தி பண்ணுற மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. அடுத்தது 143வது கேள்வி. 143வது கேள்வி பாருங்கள். மிகப்பெரிய கடற்கரையை கொண்ட நாடு எது? அதாவது which country has the largest coastline? இந்த உலகத்திலேயே பெரிய கோஸ்ட்லைன் வச்சுருக்க நாடு எதுனா கனடா. ஆன்சர் ஆப்ஷன் சி, கனடா. அண்ட் இந்த கோஸ்ட் லைனோட நீளம், அதாவது லென்த் எவ்வளோனா 2,02,080 கிலோமீட்டர், அதாவது 2,02,080 கிலோமீட்டர். இதுதான் கனடாவோட கோஸ்ட் லைனோட லென்த். அண்ட் கனடாவோட கோஸ்ட் லைன் வந்து எத்தனை ஓஷனை சரவுண்ட் பண்ணியிருக்குன்னா 3 ஓஷன்ஸ், அதாவது 3 பெருங்கடல்கள் இருக்குது. அது எதுலானா பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியாவில் எது லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் அப்படின்னா குஜராத். இந்தியாவில் லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் எதுனா குஜராத். உலகத்திலேயே பெரிய கோஸ்ட்லைன், அதாவது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கோஸ்ட்லைன் எதுனா கனடா. நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எது லார்ஜஸ்ட் கோஸ்ட்லைனா குஜராத். அண்ட் குஜராத் கோஸ்ட்லைனோட லென்த் எவ்வளோனா 1600 கிலோமீட்டர், அதாவது 1600 கிலோமீட்டர். அண்ட் இந்த கோஸ்ட்லைன் வந்து எந்த கடல் பக்கத்தில் இருக்குன்னா அரேபியன் சி. அண்ட் இப்போ நம்ம என்ன கோஸ்ட்லைன்லாம் பார்த்துருக்கோன்னா உலகிலே பெரிய கோஸ்ட்லைன் எதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் இந்தியாவில் எது பெரிய கோஸ்ட்லைன் பார்த்துக்கிட்டோம். இப்போது ஏஷியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஷியாவில் மிக நீளமான கடற்கரை எதுனா, அதாவது நீளமான கோஸ்ட்லைன் எதுனா இந்தோனேஷியா. ஏஷியாவில் எதுனா இந்தோனேஷியா. அண்ட் இந்த இந்தோனேஷியா கடற்கரையோட நீளம் எவ்வளோனா 54,000 கிலோமீட்டர், அதாவது 54,000 கிலோமீட்டர். இப்போது உலகத்திலே பெரிய கோஸ்ட்லைன் எதுன்னு பார்த்துட்டோம் கனடா, இந்தியாவில் பெரிய கோஸ்ட்லைன் எதுன்னு பார்த்துட்டோம் குஜராத், அண்ட் ஏஷியா கண்டத்திலே மிகப்பெரிய கோஸ்ட்லைன் எதுனா இந்தோனேஷியா. இப்போ இந்த 3ம் பார்த்துட்டோம். இப்போது உலகத்திலே மிக சிறிய கோஸ்ட்லைன், ஸ்மாலஸ்ட் கோஸ்ட்லைன் எதுனா மொனாக்கோ. மொனாக்கோ தான் உலகத்திலேயே மிக சிறிய கடற்கரை கொண்ட நாடு. அண்ட் இதோட இந்த கடற்கரையோட லென்த் எவ்வளோனா 2.5 மைல்ஸ். ஓகே, அண்ட் இந்த மொனாக்கோ ஏரியா எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அண்ட் பார்க்குறவங்களாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, 144வது கேள்வி, அதாவது 144th கொஷின். பின்வரும் எந்த வகையான மண் பெரும்பாலும் இந்தியாவின் நதி படுக்கைகள் மற்றும் கடலோர சமவெளிகளில் மட்டும் உள்ளது? அப்போனா என்ன கொஷின்னா which soil is found mainly near the river basins and coastal plains of India? ஓகே, இது பக்கத்தில் என்ன சாயில் இருக்குது அதான் நம்மளோட கேள்வி. ஓகே, என்ன சாயில் இருக்குன்னா வண்டல் மண். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வண்டல் மண். இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோன்னா அலுவியல் சாயில். ஓகே, அண்ட் இந்த சாயில் வந்து 2 டைப்பாக சொல்லுவாங்க, ஓல்டு சாயில் அண்ட் நியூ சாயில். ஓல்டு சாயிலை என்ன பெயர் வச்சு கூடுவாங்கன்னா பாங்கர். ஓகே, அண்ட் நியூ அலுவியல் சாயிலை என்ன நேம் வச்சு கூடுவாங்கன்னா காதர். ஓகே, இந்த
சாயிலில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால இந்த சாயிலில் நிறைய க்ராப்ஸ் நல்லா வளரும். அதனால் இந்த அலுவியல் சாயில் இருக்க ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் வந்து நல்லபடியாக நடக்கும். அண்ட் இந்த சாயிலில் எது நிறையா இருக்கும்னா பொட்டாஷ் அண்ட் லைம் இது அதிகமாக காணப்படும் இந்த சாயிலில். ஓகே. அண்ட் இந்த சாயிலோட இன்னொரு பெயர், அதாவது இந்த அலுவியல் சாயிலை எப்படி கூடுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் இல்லைனா டெபாசிஷனல் சாயில். எதுக்கு இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டல் சாயில் டெபாசிஷன் சாயில் வந்துட்டுனா இது வந்து நதிக்கரையோட டெபாசிட் தானே ஆகுது, அதனால தான் இதை டெபாசிஷனல் சாயிலுங்கிறாங்க. அது போக நதி எங்கெல்லாம் ஓடி வருதோ அங்கே இருக்க மினரல்ஸ் எல்லாமே அரிச்சு கொண்டு வர்றதுனால தான் இதை டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் நம் இந்தியாவில் இந்த வண்டல் மண் எங்கெல்லாம் கிடைக்குன்னா பஞ்சாப், இண்டோ கேஞ்சடிக் பிளைன், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அண்ட் குஜராத் இந்த 8 மாநிலங்களில் தான் இந்த வண்டல் மண் அதிகமாக காணப்படுது. அதனால இந்த இடத்துல வந்து விவசாயமும் நல்லா செழிப்பாக நடக்குது. ஓகே, வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். 145வது கேள்வி, அதாவது 145th கொஸ்டின். இந்தியாவின் எந்த 2 மாநிலங்களில் இரும்புத்தாது அதிகமாக உள்ளது? அதாவது இன் விச் 2 states ஆஃப் இந்தியா ஆர் மோஸ்ட்லி ரிச் இன் அயன் ஓர். ஸோ ஓகே, அயன் ஓர் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக காணப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார் அண்ட் ஒரிசா. ஓகே. அண்ட் நம்மோட அயன் ஓர் இருக்குது தெரியுமா, இரும்புத்தாது, இதோட டெபாசிஷன் அதிகமாக இருக்குதுல்ல, வேர்ல்டுலேயே நிறைய இடத்துல இருக்கும். அண்ட் இந்த உலகத்திலே 4வது பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. ஓகே, அயன் ஓர் டெபாசிஷனில் 4வது பொசிஷனில் இருக்காங்க இந்தியா. அதுவே அயன் ஓர் உலகத்திலே எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட்டு பொசிஷன் யாருக்கு இருக்குன்னா ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஸ்திரேலியா. அண்ட் இந்தியாவோட பொசிஷன் எதுனா 4வது பொசிஷன். அண்ட் இந்த அயன் ஓர் வந்து 4 வகைப்படுது. ஓகே, 4 டைப்ஸாக இருக்கும். ஓகே, அந்த ஓர் அது என்னலான்னா ஹெமடைட், மேக்னடைட், லெமனைட், செடரைட். ஓகே, இப்படி 4 வகையெல்லாம் இருக்கும். அதில் ஹெமடைட் ஓர் தான் ரொம்ப மதிப்பு தக்கன அயன் ஓர். அடுத்தது 146வது கேள்வி. இந்தியாவின் மிகவும் வளமான பகுதி எது? ஓகே, ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், மோஸ்ட் ஃபர்டைல் ரீஜியன். இந்த ஃபர்டைல் வளம்னா அந்த இடத்துல வந்து என்ன அதிகமாக இருக்கும்னா விவசாயம் செழிச்சு நடக்கும். ஓகேவா, அந்த சாயில் வந்து விவசாயம் வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் அந்த ஏரியாவில் வந்து விவசாயம் நல்லா நடந்து வளமையாக எந்த இடம் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மேப்பை பாருங்கள், இதில் க்ரீன் கலரில் இருக்குது தெரியுமா, இதுதான் அந்த ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஏரியாவோட நேம் என்னென்னா இந்தோ கங்கை சமவெளி, இங்கிலீஷில் இண்டோ கேஞ்சட்டிக் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுதா, இது எல்லாமே எந்த ரீஜனுக்கு கீழே இருக்குது? ஹிமாலயன் ரீஜனுக்கு கீழே இருக்குது. பேசிக்கலி நமக்கு தெரியும் நதிகள் மொத்தம் 2 டைப். ஒன்று வந்து இந்த ஹிமாலயா இருக்குது தெரியுமா, அந்த ஹிமாலயாவில் உருகிற பனியிலேருந்து உருவாகிறது. இன்னொரு நதிகள் எல்லாம் மழை பெஞ்சா உருவாகிறது. ஓகேவா, பேசிக்காக இந்த ஹிமாலயாஸ் நமக்கு தெரியும், அது என்னது, ஃபுல்லாகவே பனியால் ஆன மலை. ஓகேவா, இந்த மலையிலேருந்து அந்த ஸ்னோ உருக தண்ணி கொடுத்து ரிவர் உண்டாக்கும். அதனால தான் இந்த ஹிமாலயானுக்கு கீழே உள்ள ரீஜன் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து ரிவரில் வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ரிவர் பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும், அலுவியல் சாயில் இருக்கும். அலுவியல் சாயில் இருக்குது, ரிவரில் எப்போவுமே தண்ணி இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் வருஷம் ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த ஏரியா வந்து என்னது, செழித்து காணப்பட்டுகிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால தான் நம்ம இந்தோ கேஞ்சட்டிக் பிளைனை மோஸ்ட் ஃபர்டைல் ரீஜன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட மிகவும் வளமையான பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்த கேள்வி 147வது கேள்வி. பின்வரும் பயிர்களில் எது தோட்டப்பயிராக கருதப்படுகிறது? ஓகே, ஸோ which of the following crop is regarded as the plantation crop? ஓகே, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கோகனட். ஓகே, கோகனட்டை வந்து பிளான்டேஷன் க்ராப்பும் வாங்க. ஓகே, பேசிக்கலி இந்த பிளான்டேஷன் க்ராப்லாம் ரொம்ப பெரிய இடத்துல வச்சு வளர்ப்பாங்க. ஓகே, அண்ட் இதில் இருக்க ப்ராடக்ட் எடுத்து வேறு ஏதாச்சும்
இதில் இருக்க மூலப்பொருள் எடுத்து, அதாவது தேங்காயை எடுத்து ஆயில் பண்ணி விற்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம கேஷ் க்ராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியா வந்து தேங்காய் உற்பத்தியில் எத்தனாவது இருக்குது உலகம் இல்லைன்னா, இந்தியா வந்து 3rd இடத்துல இருக்குது, 3வது இடம். ஓகே, கோகனட் ப்ரொடக்ஷனில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்னா 3வது இடம். உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் வச்சு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு 3வது இடம். அண்ட் இந்தியாவில் எங்கே வந்து கோகனட் வந்து அதிகமாக விளையுது அப்படின்னா கேரளாவில். ஓகே, அண்ட் அதை தவிர்த்து எந்த ஸ்டேட்லலாம் அதிகமாக வந்து கோகனட் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், 148வது கேள்வி. இந்தியாவில் பருத்தி சாகுபடிக்கு உகந்த பகுதி எது? அதாவது which is the most ideal region for the cultivation of cotton? இந்தியாவில் எந்த பகுதியில் காட்டன் அதாவது பருத்தி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெக்கான் பிளாட்டியூ, அதாவது தக்கான பிடோமி. இந்த தக்கான பிடோமியில் எதுக்கு வந்து காட்டனை நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க? அங்கே வந்து பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது. ஓகேவா, பிளாக் சாயில், இந்த கருப்பு மண் இருக்குது தெரியுமா, இது வந்து காட்டன் வளர்கிறதுக்கு நல்ல உகந்த மண். அதனால தான் இந்த டெக்கான் பிளாட்டியூ இந்த ஏரியா இருக்க இந்த ஏரியாவில் வந்து காட்டன் வந்து நிறையா உற்பத்தி பண்ணுவாங்க. அண்ட் இந்த காட்டன் வந்து பிளாக் சாயிலை தவிர்த்து அலுவியல் சாயில், சாண்டி லூம் சாயில், இந்த 2 சாயிலுமே வளரும். அண்ட் இந்த காட்டன் வந்து ஒரு கேஷ் க்ராப். ஓகேவா, பேசிக்கலி இந்த காட்டனை எடுத்து அதை நம்ம ட்ரெஸ்ஸாக தைச்சி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி நிறைய காசுலாம் பார்ப்பாங்க. ஓகேவா, அதனால இந்த காட்டன் வந்து என்னது, ஒரு கேஷ் க்ராப். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு காட்டோன் போலிஸ் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு கேட்காங்க. ஓகே, காட்டோன் போலிஸ் இந்த வேர்டை பார்த்துக்கோங்க, COTTONPOLIS. ஓகே, காட்டோன் போலிஸ் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டிருக்காங்க. அது என்னதுன்னா மும்பை. ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த வேர்டை பார்க்கும்போது டவுட் வரும், காட்டன் போலிஸ் அப்படின்னா என்னதுன்னு. அது ஒன்றுமே இல்லைங்க, மான்செஸ்டர், அதாவது மான்செஸ்டர்னால் தெரியும்ல, மாபெரும் உற்பத்தியாளர். ஓகே, அங்கே நிறையா காட்டன் கிடைக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து 19th செஞ்சுரியில் இந்த மான்செஸ்டர் அந்த வேர்டுக்கு பதிலாக காட்டோன் போலிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை தான் இப்போவும் இந்தியாவில் வந்து மும்பையை வந்து காட்டன் போலிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காட்டன் சிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட காட்டன் சிட்டி எதுனா மகாராஷ்டிராவில் உள்ள அக்கோலா சிட்டி. இந்த அக்கோலா சிட்டி இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து இந்தியாவோட காட்டன் சிட்டி. அதுக்கப்புறம் விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் காட்டன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியானா, காட்டன் இண்டஸ்ட்ரியோடைய கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டால் அஹ்மதாபாத். ஓகே, அகமதாபாத். ஓகே, அதுவும் இல்லாமல் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, அதை காட்டன் மான்செஸ்டர், அதிகமாக வந்து பருத்தி உற்பத்தி, பருத்தி ஆடைகள் எல்லாமே உற்பத்தி பண்ணுற இடமுமே அகமதாபாத் தான். அதனால் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாவும் அகமதாபாத் தான். ஓகே, அது போக ஃபஸ்ட்டு காட்டன் மில் எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1818, அதாவது 1880. எந்த இடத்துலனா கொல்கட்டாவில் ஃபோர்ட் கிளாஸ்டர். ஓகே, ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு 149வது கேள்வி. இந்தியாவின் பின்வரும் முக்கியமான நதிகளில் எது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகவில்லை? அதாவது which of the following important river of India does not originate from Western Ghats? Answer option D, மகாநதி. ஓகே, அண்ட் மகாநதியில் ஒரு டேம் இருக்குது, அது பேர் வந்து ஹிராக்குட் டேம். அண்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மல்டிபர்பஸ் டேம், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கட்டப்பட்டது. ஓகே, இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் கட்டப்பட்ட முதல் மல்டிபர்பஸ் டேம் எதுனா ஹிராக்குட் டேம். இது எந்த நதியில் இருக்குன்னா மகாநதியில் இருக்குது. அண்ட் இது எந்த 2 ஸ்டேட்டுக்கு தண்ணி கொடுக்குன்னா சத்தீஸ்கருக்கும் ஒடிசா, அந்த 2 ஸ்டேட்டுக்குமே தண்ணி கொடுக்கு. அண்ட் இங்கே தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு எந்த கடலில் போய் சேருதுன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் சேருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 150வது கேள்வி. பின்வரும் அணைகளில் எந்த அணையில்
முக்கிய நோக்கமாக நீர்ப்பாசனத்தை விட அதிக தலைமுறை மின்சாரம் உள்ளது. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேம் ஹேஸ் ஜென்ரேஷன் ஆஃப் பவர் மோர் தேன் த இரிகேஷன் ஆஸ் இட்ஸ் மெயின் பர்பஸ். ஓகே, இது என்னென்னா எந்த டேம் வந்து இரிகேஷனுக்கு கொடுக்குற தண்ணியை விட அந்த டேமில் இருந்து அதிகமாக என்னது பவர் சப்ளை வேலை நடக்குது. ஓகே, அது எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தி சாகர். இந்த காந்தி சாகர் டேம் வந்து எந்த ரிவரில் கட்டியிருப்பாங்கன்னா சாம்பல் ரிவர். ஓகே, சாம்பல் ரிவரில் கட்டியிருப்பாங்க. அண்ட் இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, தட்ஸ் இட். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் பார்க்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.